நமது ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் அன்பு நிறைந்த நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நாம் பிரயாசப்படுகிறோம், அறிஞர்களே உழைக்கிறோம், அநேக முயற்சிகளை எடுக்கிறோம். எதற்கு என்று சொன்னால், சில வேளையிலே நாம் சில காரியங்களில் நாம் உயர்வடைவதற்காக, நிறைவடைவதற்காக நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். நல்லது, கர்த்தர் நம்முடைய பிரயாசங்களை வாய்க்க செய்வார். பிரியமானவர்களே, இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் என்று சொல்லி, நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கிறது அதை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் கூட உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். நம்முடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தரிடத்திலே இருக்க வேண்டும். நம்முடைய பொக்கிஷம் எது என்று சொன்னால் அது கர்த்தராய் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அப்போது நம்முடைய இருதயம் அங்கே இருக்கும். இங்கே 31ஆம் வசனத்திலே 12:31 தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாது சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள், பழமையாய் போகாத பனைப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள், அங்கே திருடன் அணுகுவதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை என்று. பழமையாய் போகாத பணப்பைகளே, அருமையானவர்களே, பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷங்களையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள் அப்படின்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எதை சம்பாதிப்பதற்காக எதை இழக்கிறோம்? பழமையாய் போகிறத சம்பாதிக்கிறதுக்காக நாம் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை இழக்கிறோம். குறைந்து போகிற பொக்கிஷங்களை நிரப்புவதற்காக, அருமையானவர்களே, நாம் நம்முடைய ஆத்ம ரட்சிப்பை இழக்கிறோம். இன்றைக்கு அதை நாம் உணரக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு பழமையாய் போகாத பணப்பைகளை சம்பாதிக்கிறவர்களாய் அல்ல, குறையாத பொக்கிஷங்களை சம்பாதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பழமையாய் போகாத பணப்பைகளை சம்பாதிக்க வேண்டும். இதை எங்கே சம்பாதிக்க முடியும்னா, இந்த உலகத்துல கிடையாது, பரலோகத்துல தான் சம்பாதிக்க முடியும். ஆக எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த உலகத்துல நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காகவும் நாம் செயல்படக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்ம ரட்சிப்புக்காக நாம் பிரயாசப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஐஸ்வர்யம் எந்த அளவுக்கு நாம் பொருளாதாரத்திலே உயர்வடைகிறோம், எப்படி வளர்கிறோம், அதுவே ஒரு கிறிஸ்துவனுடைய சாட்சியாகவோ வாழ்க்கையாகவோ முடிவாகவோ இருக்கக்கூடாது. உண்மையானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஐஸ்வர்யவர்களாக இருக்கிறோன்றது மாத்திரம் சாட்சி இல்லை. வீடு வாசல், அருமைகளே, சம்பாத்தியம் அல்லது வேலை, குடும்பம், இதெல்லாம் நன்மையாக இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, அதோடு கூட இணைந்து அதையும் தாண்டி பரலோகத்தில் நாம் பொக்கிஷத்தை சம்பாதித்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த பரலோகத்தில் பழமையாய் போகாத பணப்பையே, குறையாத பொக்கிஷத்தை நாம் சம்பாதிக்க வைக்கணும். அதுக்கு என்ன நம்ம முயற்சி செய்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இந்த சிறியார்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப கொடுப்பார் அப்படின்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். இன்றைக்கு அழிந்து போகிற உலக பொருட்களாலே நாம் நண்பர்களை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். ஆக இந்த உலகத்துல இன்றைக்கு எல்லாவற்றையும் சம்பாதிச்சாலும், கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி, தேவ பிள்ளையே, இன்றைக்கு நீ பரலோகத்தை உன் சம்பாத்தியத்தை உயர்த்து. இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தினுடைய உயர்வு நீ அறிவாய். ஒவ்வொருக்கும் தெரியும், ஒவ்வொரு மாதத்தில் நம்முடைய சம்பாதி எவ்வளவு உயர்கிறது, எவ்வளவு
நாம் சம்பாதிக்கிறோம் எப்படி என்பது எல்லாமே நாம் உணரவும் அதுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்திலே பழமையாய் போகாத பணப்பைகளே, குறையாத பொக்கிஷங்களே சம்பாதித்து வைங்க. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கதான் உங்கள் இருதயம் இருக்கும். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அவர்தான் உங்கள் பொக்கிஷமையானால் நம்முடைய இருதயம் அங்கே தான் இருக்கும். ஆக கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பையே, குறையாத பொக்கிஷத்தை பரலோகத்தில் நீங்கள் சம்பாதிக்க முயற்சி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.